Hello friends, welcome to Tamizhan'S kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். பேன்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆனனே மேல ஒரு பவுல் ஒன்னு வெச்சுக்கோங்க. பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பாருங்க வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதோட 3 ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு 100 கிராம் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகி லிக்விடா வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி லிக்விடா வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம எவ்வளோ அளவு மெஷர்மெண்ட் சர்க்கரை எடுத்தோமோ அதே அளவில் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 100 கிராம் சர்க்கரைக்கு 100 கிராம் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் இந்த ஹீட்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க ஓட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விடுங்க. இப்போ நம்ம பிஸ்கட் ஷேப்ல தட்டிக்கலாம். கையில கொஞ்சம் லைட்டா நெய் தடவிக்கோங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணாலும் ரவுண்ட் ஷேப்ல தட்டிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப் வேணாலும் ஸ்கொயர் ஷேப்ல தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தண்ணியை ஒரு தட்டில் எடுத்து வச்சிருங்க. இப்போ பாருங்க பிஸ்கட் ஷேப்ல ரெடி பண்ணியாச்சு. நம்ம நார்மலா டைரக்டா பிளேட்ல வைக்கிறத விட அடியில பட்டர் பேப்பர் வச்சு வச்சீங்கன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சுக்கலாம், ஃப்ரீசர்ல வைக்காதீங்க. இப்போ இதை மேலே க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சுக்கலாம், ஃப்ரீசர்ல வைக்காதீங்க. ரொம்பவே சூப்பரான ஓட்ஸ்ல ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. சில பேருக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்கலாம் டயட் கண்ட்ரோல்னால ஸ்வீட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஓட்ஸ் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படியே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணிருங்க. இது வரைக்கும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க.